ராஜா அவர்களுடைய முதல் படம் என்னது? 16 வயது நிலை. அந்த படத்திலே அவர் ஒரு வித்தியாசத்தை செஞ்சிருப்பார். அது வரைக்கும் கமலஹாசன்னா பெரிய அழகுன்னு தான் அர்த்தம். ஆனால் அந்த படத்தில் அவரை சப்பானியாக்கி கோவணம் கட்ட வச்சு அவர் வாயில் வெத்தலையை போட வச்சு மூக்கத்தியெல்லாம் மாட்டி கன்றாவி ஆக்கி விட்டுருப்பார். மயிலுன்னா நம்ம ஸ்ரீதேவி, பரட்டை ரஜினி சார். இப்போ வரைக்கும் ரஜினி சாருக்குன்னு சில பஞ்ச் டைலாக் இருக்குது. அதை மொத தொடங்கி வச்ச படம் அதுதான். இது எப்படி இருக்குது அப்படிம்பார். அந்த படத்தில் வில்லனாக இருந்து பஞ்ச் டைலாக் பேசுவார். அந்த படத்தில் கடைசி காட்சி உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பரட்டை சப்பானி பரட்டையை கொன்றுவார், ஜெயிலுக்கு போயிடுவார். இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் மயில் நின்றுக்கிட்டு இருக்கும். அந்த படத்தை எப்படி முடிப்பார் பாரதி ராஜா சார்? என்னைக்காவது ஒரு நாள் சப்பானி வருவான், தன்னோடு வாழ்வான் என்கின்ற நம்பிக்கையோடு மயில் காத்திருக்கிறாள். அதோடு அந்த படம் முடிஞ்சிடும், ரயில்வே ஸ்டேஷனோட முடிஞ்சிடும். இப்போ அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா சேரலையா நம்மளுக்கு தெரியுமா? சேர்ந்துருவாங்கன்னு நம்ம நம்பிட்டோம். 2வது படம் பாரதி ராஜா படம் கிழக்கே போகும் ரயில், சுதாகர் ராதிகா மேடம் நடித்த படம். இந்த படத்தில் இடையில கூட ஒரு காட்சி வரும். நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரில. ஒரு திருமண வீட்டில் மொய் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் இன்னும் உசிலம்பட்டி தேனி பக்கம் போனீங்கன்னா நம்ம ஊரில் மொய் எழுதுனா சத்தம் இல்லாமல் உட்காந்து எழுதுவாங்க. அவங்க ஊரில் மைக் செட்டு வச்சு பழனிசாமி 500 ரூபா, முத்துக்குமார் 200 ரூபா அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. சில்வர் அண்டா அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த படத்தில் அப்படி ஒரு காட்சி வரும். மொய் அதில் வரிசையாக யார் யார் எவ்வளவு மொய்ன்னு சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பெட்டிக்கடை மயிலு புருஷன் சப்பானி 2 ரூபாய் அப்படிம்பாங்க. வந்துடுச்சா? ஃபஸ்ட்டு படத்தில் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையா, ஜெயிலுக்கு போனவர் வந்தாரா இல்லையான்னு தெரியலை. ஆனால் 2வது படத்தில் அதை எவ்வளவு சூட்சுமமாக எல்சியு மாதிரி வச்சிருக்கிறாரு. பெட்டிக்கடை மயிலு புருஷே சப்பானி 2 ரூபா. அப்போ என்ன அர்த்தம்? அவர் வந்துட்டாரு, 2 பேர் கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க, ஒரு பெட்டிக்கடையும் நடத்துகிறாங்க, ஒரு மொய்யில் செய்கிற அளவுக்கு அவங்க நல்ல நிலைமையிலையும் இருக்கிறாங்க என்பதை தன் அடுத்த படத்திலேயே அவர் காமிச்சார். இதுதான் எல்சியு. அதை இன்னைக்கு இவர் செஞ்சார்னா தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு